பாஜக கூட எந்த காலத்திலையும் பாஜக கூட தாவேக்கா கூட்டணியே கிடையாது. இந்த ஊடகங்களும் திமுக கொத்தடிமையும் இப்படி ஒரு பொய்யான பிம்பத்தை மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மையான பிம்பம் என்னன்னு காட்டிடலாமா? டெல்லி தான் இந்தியாவான்னு சொன்ன பராசக்தி படம் ரிலீஸ் ஆயிருச்சு. ஒரு மேட்டர் நோட் பண்ணிக்கோங்க. அதே பராசக்தி டீம் போய் டெல்லியில் போய் பொங்கல் கொண்டாடுது. புரிஞ்சுங்களா? பொங்கல் கொண்டாடுது. இதை ஏன் எந்த மீடியாவும் சொல்லலை? ஏன்னா திமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணி. இதே ஜனநாயகன் படம் போய் மோடி சார் கூட பொங்கல் கொண்டாடி இருந்தா நினைச்சுப்பார் நம்மளோட நிலைமையா. தூர் வாரி இருப்பாடு நம்மளை போட்டு. அண்ணன் கனமா நிற்கிறாரு, கூட்டணி போகக்கூடாதுன்னு சொல்லி மக்களுக்காக நிற்கிறாரு. இந்த திமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணி. நான் இன்னொன்று சொல்லட்டுங்களா? கருத்து சுதந்திரம் வந்தா கழுத்தை நெரிப்பேன், உள்ள தூக்கி வைப்பேன், அவதூறு வரப்புனா உள்ள தூக்கி வைப்பேன்னு சொல்றாரு இந்த சிஎம் சாரு. ஒரு மேடையில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் 40 பேருக்கு மேல கரூர்ல செத்தாங்களா, அதுக்கு காரணம் செந்தில் பாலாஜின்னாரு. புரிஞ்சுதுங்களா? ஏன் இப்ப நயினார் நாகேந்திரன் தொட்டு பார்க்க சொல்லுங்க. இந்த சிஎம் சாரை தொட மாட்டாரு. ஏன்னா திமுகவும் பாஜகவும் கூட்டணியும். புரிஞ்சுதுங்களா? கள்ள கூட்டணியும். எங்க இவ்வளவு தூரம் பேசுனீங்களே, இது தவறுன்னு சொல்லி சிஎம் சார் ஏதாவது ட்வீட் போட்டாரா? போட மாட்டாரு. சாமானிய மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் யதார்த்த மக்களுக்கும் தான் இந்த சட்டம் பாயு ஆழமா. நல்லா உயர்ந்த நிலையில நல்லா பாஜக மாதிரி ஆளுகளெல்லாம் தொட சொல்லுங்க. திமுகவை நான் வேண்டாங்க, நீங்க அடிக்கடி அமலாக்கத்துறை உள்ள விடுறீங்க, வேண்டாங்க, நான் ஏதோ பார்த்து ஓரமாக போய்க்கிறேன்ட்டுருவாங்க. இதுதான் இந்த திராவிட மாடலாச்சு. திமுக பாஜக கள்ள கூட்டணி. தாவேக்கா தனிச்சு ஜெயிக்கும். பார்த்துக்கலாம். சிந்தித்து வாக்களிப்பார் மக்கள். பேராதரவில் விசில் சின்னம்.